என் பேர் சிவலிங்கம். எங்கள் அப்பா பேர் வந்து கோவிந்தசாமி. நயம்பாடி கிராமம், திருவண்ணாமலை மாவட்டம், செங்கம் தாலுக்கா. நான் வந்து 1975 யூனிவர்சிட்டி தொடர்பில் இருக்கிறேன். இருந்தும் நெல்லில் கடந்த 50 ஆண்டு காலமாக ஒரு குறைஞ்ச ஒரு 100 வெரைட்டி நெல் பீடிங் பண்ணியிருக்கிறேன். இப்போது 2008-09 இந்த கடந்த ஒரு 10-11 வருஷமாக தீவிரமாக மணில ஆராய்ச்சியில் இருக்கிறேன். உலக அளவில் இருக்கிற மணிலாவில் தீவிரமாக இருக்கும்போது கருப்பு வேர்க்கடலை ஃபாரின்ல இருக்குது. அது எத்தனையோ முறை யாராருக்கிட்ட தருவச்சு கொடுக்கல, யாரும் கொடுக்கல. இதனால் 2008-09 10-11 தீவிரமாக இருந்து 19 தான் அந்த எண்ணெய் வந்து கருப்பு வேர்க்கடலை பண்ணோன்ற ஒரு எண்ணம் வந்து சக்ஸஸ் ஆச்சு. அந்த கருப்பு வேர்க்கடலை பண்ண வைவாவை வரவு, அதாவது இந்த வந்த வழி எந்த சயின்டிஸ்டும் இதுவரை இந்தியாவில் உலக அளவில் சொன்னவங்களே யாரும் கிடையாது. ஆனால் நான் சொல்லுவேன், ஒரு ஜெனட்டிக்கில் வெள்ளை, சிகப்பு, மோஸ்ட்லி சிகப்பு, கருப்பு அப்படி பண்ணுறேன். ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக ஜெனட்டிக் மாறாமல் ஒவ்வொரு குறைஞ்ச ஒரு 10 வெரைட்டி மணிலாவை நானே உருவாக்கி அந்த மணிலாவை சிகப்பு வெள்ளையெல்லாம் காலி அழிச்சிட்டு ஒன்லி கருப்பு மட்டும் இப்போ பண்ணுறேன். இந்த கருப்பு வேர்க்கடையில் இல்லாத மெடிசன் வேல்யூவே கிடையாது. எல்லாமே A to Z. இது வந்து மிளகு சைஸில் கள்ளவட்டை. இது வெள்ளை, சிகப்பு, கருப்பு. இந்த ரகத்துக்கு பேருங்க நான் பண்ணல, நானே பண்றேன். இப்பதான் பண்றேன். பேர் இல்லை எதுவுமே பாருங்க. இந்தியாவிலே கருப்பு வேர்க்கடலை கிடையாது. அப்படி இப்படி பேர் வைக்க முடியும்? இது வந்து வேளாண்மை பல்கலைக்கழக யூனிவர்சிட்டியில வந்து எல்லா ஆராய்ச்சியாளர், மாநில ஆராய்ச்சியாளர் எல்லாருமே வந்து போட்டோ அப்புறம் கொடுக்குறேன். நான் எல்லாருமே வந்து பண்ணி உங்களுக்கு பேட்டர்ன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் உதவியா இருந்தவர் டாக்டர் தட்சிணாமூர்த்தி IAS செக்ரட்டரி, வேளாண்மை துறை செக்ரட்டரி. அவரும் ககன்தீப் சிங் பேடி வேளாண்மை துறையில் முன்ன செக்ரட்டரி இருந்தவர், இப்போ உள்ளாட்சி ஊராட்சி துறையில் செக்ரட்டரியாக இருக்கு. இவங்க 2 பேரும் என்னை ஃபாரின் அதை அனுப்பி ஒரு வழி பண்ணோன்ற ஒரு எண்ணத்தில் அனுப்புறேன்னு சொன்னாங்க. கொரோனா தொற்று இருக்கிறதுனால நம்ம போக முடியாது, நின்று போச்சு. இப்போ வந்து தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்கள் அனுப்புறேன்னு சொன்னார். இப்போ டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்திருக்கிற டாக்டர் IAS ஐயா சங்கர் ஐயா அவர்கள் வந்து என்னை ஃபாரின் வெளிநாட்டுக்கு அனுப்பினால் இந்த தமிழுடைய பெருமை இந்த உலகளாவில் இருக்கும் என்பதை இந்த காணொலி மூலமாக தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் நான் அவரை பார்க்கல. செக்ரட்டரியேட் போய் வேளாண்மை துறை செக்ரட்டரியை பார்க்குறேன், பார்த்துட்டு வேளாண் துறை அமைச்சரையும் பார்க்குறேன், பார்த்துட்டு அப்புறம் நான் வெளியேறேன். இதுக்கு வந்து தீவிரமாக IAS செக்ரட்டரியில் இருக்கிற IAS வந்து 2 பேர் வந்து தட்சிணாமூர்த்தியும் ககன்தீப் பேடியும் ரொம்ப பேருதவியாக இருந்தாங்க. எனக்கு வந்து இந்த கருப்பு வேர்க்கடலையே இன்ட்ரெஸ்ட் பண்ணி இன்னும் ஊக்குவிச்சவங்க அவங்க 2 பேர் தான். 2 பேருக்கும் இந்த காணொலி மூலமாக நன்றியை தெரிவித்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் வேளாண்மை கமிஷனர் இவர் வந்து எங்கள் கலெக்டர் திருவண்ணாமலை டாக்டர் முருகேஷ் இருந்தார். அவருக்கும் இந்த இது மூலியம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லா கலெக்டரும் திருவண்ணாமலையில் இருந்த கலெக்டர் அத்தனை பேருமே எனக்கு தெரியும். அத்தனை பேருடைய வழிகாட்டுதல் தான் நான் இன்னைக்கு உலகளவில், இந்திய அளவில் இல்லாமல் உலகளவில் இருக்கிற என்பதை மிகவும் பெருமையாக சொல்லிக்கிறேன். இதில் வந்து மருத்துவ குணம்னு சொல்லும்போது ஃபேக்ட் வந்து நல்ல கொழுப்பு வந்து இதில் அதிகம். கருப்பு வேர்க்கடலை பொதுவாக அந்தோசைனிகள் கூட இருக்கிறதுனால கேன்சரு, பிபி, சுகர், தைராய்டு எல்லாமே, கிட்னி கல் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணோம். மூட்டு வலி, ஆண்மை எல்லாமே இருக்குது. இல்லைன்னு சொல்லாது, இல்லாத மெடிசன் வேல்யூ கிடையாது. ஆனால் இது அதிகமாக பயன்படுத்தக்கூடாது, அவ்வளோதான். இந்த ஆயில் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. இது வந்து அதிகம், அதாவது தேன் மாதிரி. தேன் வந்து 1 ஸ்பூன் 2 நக்கி தான் சாப்பிடணும். அது மாதிரி தான் பண்ணுமே தவிர அதிகமாக பண்ணால் கல்லூரி அதிகமாக அதே விஷமாயிடும் உணவே. அதாவது என்ன சொல்லுவாங்க, அளவுக்கு மீறினால் அமிர்த விஷம்னு சொல்லுவாங்க. இது அமிர்தத்துக்கு ஈக்குவல். இன்னும் இதை நீங்கள் வந்து மிளகு சைஸ் வந்து பெரிய முந்திரி பை சைஸ் சொல்லி கொட்டை பண்ணுறேன், குண்டு டைப்பில் பண்ணுறேன், நீட்டு டைப்பில் பண்ணுறேன், வால் டைப்பில் பண்ணுறேன், 2 கொட்டையில் ஒரே கொட்டையாக பண்ணுறேன், விதமாக பண்ணுறேன். எல்லாமும் பண்ணியும் எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. ரெட் கலர் ஆயில் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு மனசுக்குள்ள இருக்குது. என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி இந்த, அதாவது அரசு அதிகாரியும் சரி, அரசியல்வாதியும் சரி, ஒரு தமிழுடைய பெருமை இந்த உலகளவில் வரணுன்ற ஒரு நினைத்தால் என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி சும்மா சைட் சீயிங் பார்க்க வச்சா போதும். உலகத்தையே அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு நிலையை நான் உருவாக்க என்பதை மிகவும் பெருமையாக சொல்கிறேன். நான் இந்த வேளாண் துறை செக்ரட்டரி ஐயாவும் வேளாண் துறை மந்திரி அவர்களும் இந்த புதிய ஆட்சி முதலமைச்சர் அவர்களுக்கும் டாக்டர் விஜய் ஜோசப் அவர்களுக்கும் என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி பயிற்சி கொடுத்தால் ஒரு தமிழுடைய பெருமை இந்த உலகளாக இருக்கும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று.
ரெண்டாவது வந்து இந்த ஆயில்ல வந்து எல்லாமே இருக்கு. இது போட்டீங்களா? இது அதை விட கொஞ்சம் பெருசு கொட்டை, வெள்ளை, சிகப்பு, கருப்பு. இது அதை விட பெருசு, வெள்ளை, சிவப்பு, கருப்பு. இப்போதான் பண்றோம், வெடிங் பண்றோம். இப்போ அதாவது முந்தி இப்போ சைஸ்ல பண்றது பெரிய கொட்டை. இது ஒரு நடுத்தரம் கொண்டு இன்னும் கருப்பு ஆகல, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி இன்னும் கருப்பு ஃபுல் பிளாக் வரும். கலர் இதுவும் இப்போ இதுல இருந்து எண்ணெய் எடுத்தா எண்ணெய் எப்படிங்க இருக்கும்? கலர்ல இருக்கும். இது சாதா இது இருக்கு பாருங்க, இதே கலர் தான், இந்த கலர் தான், அதே கலர் தான். நியூட்டன் வேல்யூஷன் கூட நான் அது போட்டு இது காமிக்கிறேன், ரிப்போர்ட்டை காமிக்கிறேன். இதுதான் கலகா சின்ன சைஸில் பண்ணுறோம். இது சின்ன சைஸ், ரொம்ப சின்னது பொடி. இது பெரிய காய். ஒவ்வொரு ஜாதியிலையும் சின்னதுலேருந்து பெருசு வரல இருக்கும். ஒவ்வொரு ஜாதியிலையும் இது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இதையும் கருப்பில் இருக்குது. சிவப்பு கருப்பு இருக்கு. அது இது சிவப்பு கொட்டை சின்ன காயில். இதான் கலர் சேஞ்ச் பண்ணுறது. ஆமாம், எல்லாம் போட்டுருக்கு. நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வெள்ளை கொட்டை. சரி, இது ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்களா அந்த ரிப்போர்ட் காட்ட முடியுங்களா? காட்டுங்க. என்ன ரிப்போர்ட், எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. இதுதான் எண்ணெயுடைய ரிப்போர்ட். இது என்ன, எந்த இன்ஸ்டியூட்? இது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் அண்ட் டெக்னாலஜி, IICPT, தஞ்சாவூர். எதுக்காக கொடுத்தாங்க இது சர்டிஃபிகேட்? இது வந்து எண்ணெய் டெஸ்ட் பண்ணுவோம். கருப்பு கடலை எண்ணெய் டெஸ்ட் பண்ணி இந்த அளவில் இல்லை, இது டெஸ்ட் பண்ணி என்ன நியூட்ரன் வேல்யூஷன் இருக்குதா டெஸ்ட் பண்ணோம். நியூட்ரன் வேல்யூஷன் வந்து பண்ணும்போது இது ஃபேக்ட் வந்து 100 கிராமுக்கு 99.96 ஃபேக்ட். ஆமாங்க, 99.96 இருக்கு. ஆமா, இது வந்து நல்ல கொழுப்பு. அதே மாதிரி எனர்ஜி வந்து கலோரி வந்து 899, 900 மில்லிகிராம், 900 கிராம் 100க்கு. ஆமா, எனர்ஜி போட்டுருக்கு. ஆமா ஆமா ஆமா. இது வந்து அதே டைம்ல இது மைசல் வந்து 0.5 தான் மைசல். இது வந்து திரும்பி பாயில் பண்ணக்கூடாது, நெய் மாதிரி தான் பயன்படுத்தணும். 0.04 தான் பாயிண்ட். இதுல வந்து என்னென்ன நியூட்ரியன் வேல்யூஷன் இருக்குது இது பண்ணுறது. ஃபேட்டி ஆசிட். ஆமா, இது வந்து இது நார்மல் மணிலா கொட்டை காமிக்கும். இது வந்து நார்மல் பின்னிட்டு இது வந்து பிளாக்கு, இது வந்து ஒயிட். ஜெனடிக் மரம் அப்படியே இருக்குன்றீங்களா? ஆமா, அது சும்மா சைடில் ஏற்றி வச்சோம். சரிங்களா? இது பெனிஃபிட் எல்லாமே. இது நார்மல் பெனிஃபிட். இதில் போட்டால் வந்துடும். இதுதான் மெயின் நமக்கு. இது எல்லாமே டபுள் பாருங்க. 15 இங்கே பாருங்க, 15 27, 24 59, 6 12, 49 99. புரியுதுங்களா? இதை பாருங்க, மைசல் 6.5 இருக்கு இல்லையா, 567. இங்கே பாருங்க 899 அதிகமாக இருக்கு. இன்னும் இது பியூர் கொட்டை இல்லை, வெள்ளை சிவப்பு கருப்பு எல்லாமே பண்ணி என்ன ஆனது. பியூர் கருப்பை பண்ணால் ஃபேக்ட் வந்து 100க்கு 130 140 இருக்கும். அந்த நம்பிக்கை. ஆமாம், நல்ல ஃபேக்ட். இதை உணவாக நம்ம எடுத்துக்கணும்னா
அதாவது வெயிட் ரிடக்ஷன் வந்து உண்மையாகவே கிடைக்கும். யார் எந்த அதாவது மருத்துவத்தை தேடி யாரும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. கருப்பு வேர்க்கடலை எண்ணெயை அந்த கருப்பு வேர்க்கடலை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் யாரும் உடல் பருமன் A to Z இல்லாத விவகாரமே கிடையாது.